பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 26 அதிகாரம் வசனம் 11-12. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவீர். எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. தேவனுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் எடுப்பாருங்க. இந்த வேத பகுதியில் வசனம் சொல்லுகிறது, உங்க கை ஓங்கி இருக்கிறது ஆண்டவரே, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரம் உங்களுக்காய் ஓங்கி இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்ய போறார், என் சூழ்நிலை எப்படி மாற்ற போறார் என்று சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்காக ஆண்டவருடைய கரம் ஓங்கப்பட்டு இருக்கிறது. உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போடுகிறவர்கள், உங்களை கீழே தள்ளணும், உங்களை தோல்வியடைய செய்யணும், உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். காரணம் என்ன? உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியம். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் எடுத்திருக்கிறார். யார் ஒருவர் தேவனுக்காக வைராக்கியம் எடுக்கிறார்களோ, யார் ஒருவர் தேவனுக்காக தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு, ஏசப்பாவுக்காக நான் அதை செய்கிறேன், ஏசப்பாவுக்காக நான் நிற்கிறேன், ஏசப்பாவுடைய நாமத்துக்காக, அவர் மேல் இருக்கிற விசுவாசத்துக்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன், என் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்திருப்பதனால, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, யார் ஒருவர் ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவனுடைய கட்டளையின்படி தங்க வாழ்க்கையை வாழுகிறார்களோ, யார் ஒருவர் தேவனுக்காக தங்களை ஊற்றி ஊழியத்தை செய்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் கூட்டங்கள் எழும்பும். ஆனால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்காய் வைராக்கியம் கொள்வார். நீங்க ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறீங்க, ஆண்டரை நேசிக்கிறீங்க, ஆண்டருக்கு மேல பயபக்தியா இருக்கணும், ஆண்டருக்கு மேல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுவார். அக்னி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். நம்ம ஆண்டவர் மேல நேசமாய், நமக்கும் பரலோகத்தில் இருக்கிற அந்த கனெக்ஷன், நான் ஆண்டவரோடு இருக்கிற என் இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ ஊற்றை நான் காத்து கொள்ளுகிறேன்னு சொல்லி, நம்முடைய பக்தியில தேவனோடு இருக்கிற, தேவனோடு நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்நேகத்தை, உறவை, பிரசன்னத்தை நம்ம பாதுகாத்து கொண்டோம்னா கர்த்தர் நம்மளுக்காய் வைராக்கியம் எடுப்பாருங்க. தயவு செய்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. எந்த காரணத்தில், எந்த மிரட்டல் இல்லாவிட்டால் உங்களுக்கு எதிர்ப்பாய் வருகிற எந்த காரியத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் ஓங்கி இருக்கிறது. என் தேவன் உங்களுக்காய் வைராக்கியம் எடுத்திருக்கிறார். எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவீர், எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. நான் பிரசங்கிக்கிற இந்த நேரத்திலிருந்து, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலிருந்து, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு காரியங்கள் மூவ் ஆகணுமோ, உங்களுடைய குடும்பத்தை, உங்க வேலையை, உங்களுடைய ஹெல்த் காரியத்தை எல்லாவற்றிலும் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. அன்பான சகோதரி சகோதரியை, கவலைப்படாதீங்க. இந்த நொடி பொழுதிலிருந்து உங்களுடைய கிரியை உங்களுக்காக ஆண்டவர் நடத்துவார். தடைகள் எல்லாம் மாறி போகும். இயேசுவின் நாமத்தினால் தடைகள் மாறும்படியா ஜெபிக்கிற, இவர்கள் பலவீனம் மாறும்படியா ஜெபிக்கிற, இவர்களுக்காக இவருடைய கிரியைகளை நடத்துகிற ஆண்டவர் இவர்களை கடம்பிடிப்பீராக. இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த வல்லமை இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே ஆண்டவரே. எனக்காக இந்த காரியத்தை செய்கிறவர் நீரே ஆண்டவரே. எனக்காக இந்த அப்ளிகேஷனை த்ரூ பண்ணி கொடுக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. எனக்காக இந்த ஜியோவை, இந்த கவர்மெண்ட் ஆர்டரை எனக்காக ரிலீஸ் பண்ண போறது நீங்க தான் ஆண்டவரே. ஆமா, உங்களுக்காக அதிகாரங்கள் இருந்து, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கான சாதகமான காரியங்கள் வரும், சாதகமான காரியங்கள் வரும். விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படி எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிற நீரே. எந்த கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக, எந்த இடத்துல உங்களுக்காக வர வேண்டிய உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக காத்திருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் ஓங்கி இருக்கிறது. தேவன் உங்களுக்காய் வைராக்கியம் எடுக்கிறாருங்க. இவ்வளவு நாட்கள் நஷ்டப்பட்டு போய்விட்டதோ, எனக்கு கிடைக்கலையோ, எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த பலன் கிடைக்கலன்னு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் எடுக்கிறார். உங்களுடைய காரியங்களை, உங்கள் பேரை பெருமைப்படுத்தும்படி ஆண்டவர் வைராக்கியம் எடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிற நீரேன்னு சொல்லி அவரை உயர்த்த உயர்த்த, துதிக்க துதிக்க, எந்த காரியத்திற்காக இவ்வளவு நாள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தீங்களோ, எந்த காரியத்துக்காக மனமுடைந்து போயிருக்கிறீர்களோ, அதற்காக நீங்க அவ்வளவு துதிக்கிறீங்க. உங்கள் கிரிகள் எல்லாம் உங்களுக்காக நடத்துகிறார் அவரே. அவரே உங்களுக்காக கிரிகளை நடத்துவார். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் எடுத்துட்டாருங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கிறது. உங்களை கர்த்தர் தம்முடைய மன மகிழ்ச்சியா நிரப்புவார்.
கர்த்தருடைய சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் மிகுதியாக ஆசீர்வதிக்கும். சந்தோஷமாக இருங்க. காட் bless you.